சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். ஹெவி ரெயின்ஃபாலுக்கு என்ன கொடுக்கிறார், அது 12 நாள்ல மாறக்கூடிய சக்தி எப்படி எல்லோ ரெட்டா மாறுங்கிற இன்ட்ரின்சிக்கா அதுக்குள்ளேயே பில்டிங் ஆயிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை படிக்க தெரியல. ஒரு பேசிக் விஷயம் படிக்க தெரியல, அதை இன்டர்பிரட் பண்ண தெரியல. ஒரு கமாண்ட் சென்டர் பேர் அதிகாரிகள் 4 விஷயத்தை சொன்னா அதை மூளையிலே வாங்கி கிரகிச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு காம்பிடன்சி இல்லைங்க ஐயா. நீங்க எல்லாமே வேறு வேறு நிறுவனத்தில் பணிபுரியறவங்க. இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் சொந்தமாக நிறுவனம் நடத்துறீங்க அல்லது நிறுவனத்தில் பணிபுரியுறீங்க, ஏதோ ஒரு வேலை செய்றீங்க. நம்ம அனைவருக்குமே ப்ராசஸிங் பவர் இருக்கு. 4 விஷயத்தை சொன்னா அதை கிரகிச்சு அதில் உண்மையை சொல்லும். எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் ஒரு 4 விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி உண்மை சொல்லும் அளவுக்கு திறன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களாங்க ஐயா? அதனால குடும்ப ஆட்சி என்பது தமிழகத்தை மொத்தமாக சீரழித்து சிஸ்டம் முழுவதும் கெட்டு போய் மாநிலத்தினுடைய ஆட்சியிலிருந்து ஆரம்பித்து மேயர் ஆட்சியிலிருந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டத்தை கெடுத்து இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தீங்கன்னா குட்டி சுவராக்கி வைத்திருக்கின்றார். தென் தமிழகத்திலே கனமாக மழை பெய்த பொழுது திருநெல்வேலி மேயர் எங்கிருந்தாருன்னு தெரியுமாங்க ஐயா? சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார். திருநெல்வேலியில மழை பெய்யுது, ஆள் இல்லை. சரி, மழை வந்துருச்சு, பார்வையிட யார் போகணுங்க ஐயா? உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேருவோ பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவரும் போகணும். நான் போய் பார்த்தது யாரு? உதயநிதி ஸ்டாலின். நான் முதல்வர் பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்கார். சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்போ அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்போ எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவதற்கு இதெல்லாம் ட்ரையல் பீரியட். F4 சர்க்கியூட் சென்னையில் 42 கோடிக்கு நடத்தணுமா? நடத்தி பாருப்பா, நடத்தி பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த போட்டோ வேணும். அந்த போட்டோல உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாம் அப்படி உட்கார்ற போட்டோ வேணும். இல்ல செஸ் ஒலிம்பியா நடத்தலாமா? செஸ் ஒலிம்பியா நடத்தும் போது அந்த போட்டோ வேணும். அதை தாண்டி ATP டென்னிஸ் நடத்தலாமா? அதுக்கு அந்த போட்டோ வேணும். இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து பண்ணலாமா? போட்டோ வேணும். ஒரு கோட் சூட் போடணும், பக்கத்தில் 2 பேர் இருக்கணும், அந்த காட்சி தொலைக்காட்சியில் வரணும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி ஆகிவிட்டார் என்று தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, எப்படி சினிமா படத்துல ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு வெடிச்சு ஷூவை காட்டி, லேசை காட்டி, பட்டனை காட்டி, பேண்ட்டை காட்டி, அப்புறம் பெல்ட்டை காட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் காட்டி, அப்புறம் முகத்தை காட்டுற மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கான பில்டப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்ப நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது இந்த சேலம் இளைஞரணி மாநாடு, அது முடித்து பாராளுமன்ற தேர்தல் உட்கார வைக்கிறது. முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் என்னங்க? ஆட்சியில் இல்லை. எப்படி நம்முடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக கொண்டு வந்து முதல்வராக கொண்டு வரும்? நமக்கு தெரியும், திமுகவை பொறுத்தவரை மிக எளிதாக அவங்களால டெசிஷன் எடுக்க முடியுங்க ஐயா. அறிவாலயத்தில் 1 நிமிஷத்துல டெசிஷன் எடுத்து அதை தொண்டர்களுக்கு 2 நிமிஷத்துல சொல்லி தொண்டர்கள் 3 நிமிஷத்துல ஏத்துக்குவாங்க. இது அறிவாலயத்தினுடைய டெசிஷன் மேக்கிங். ஏன்னா ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சியில் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை அப்படி இல்லைங்க ஐயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி உட்கட்சி பிரச்சனை, இவங்க என்னை பார்க்கல, அவங்க என்னை பார்க்கல. நீங்களே நிறைய பேர் சொல்லுங்க, அண்ணா அந்த தலைவர் சேர் போடல, இந்த தலைவர் அப்படி போடல. ஐயா, அந்த கட்சியினுடைய பியூட்டியே இதை போன்று சின்ன சின்ன பிரச்சனைக்கு இடையிலே ஜனநாயகத்தை வளர்த்து இந்த கட்சியை வளர்ப்பதுதான் அந்த கட்சியினுடைய பியூட்டி. We are the only true democratic party in the world. ஐயா, உலகத்திலே உண்மையான பரிபூரணமாக தலையிலிருந்து கால் வரை முழுவதுமாக ஒரு ஜனநாயக கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. நேச்சுரலி பிரச்சனைகளும் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா அண்ணாமலை ஆர்டர் போட முடியாது. அண்ணாமலையும் இந்த கட்சியிலே ஒரு தொண்டன், ஒரு சேவகன். எல்லாத்தையும் இழுத்து பேசி அண்ணா பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி யோசிங்க. அப்படி கிளை தலைவர் ஆர்டர் போட முடியாது. கிளை தலைவரும் இந்த கட்சியிலே ஒரு தொண்டன், ஒரு சேவகன். எல்லாத்தையும் இழுத்து பேசி சரிபடி தான் கொண்டு போக முடியும். இல்ல பொறுப்பாளராக இருக்கார் கருணாகராஜன் ஆர்டர் போட்டு மிரட்டலாமா? அவருக்கும் அந்த அதிகாரமும் உரிமையும் இல்லை. ஏன்னா அவரும் இழுத்து பேசி எல்லாத்தையும் அரவணைச்சு தான் கொண்டு போக முடியும். இல்ல பெரிய பெரிய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கிறாங்க, அவங்க செய்யலாமா? இல்லைங்க ஐயா. அதாவது டெமோக்ரஸியில வந்துங்க ஐயா, நாம் செய்யக்கூடிய பணிகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அது ஜனநாயக முறையிலே செய்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும். நீங்க பாருங்க, கண் முன்னாடி 70 ஆண்டு காலமாக கட்டி காத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்க கண் முன்னாடி அழிய ஆரம்பித்திருக்கிறது. கண் முன்னாடி. காரணம், அந்த கட்சியில காம்பிடன்சி இல்ல. இது பிடிஆர் அப்பப்ப சொல்லுவார், மாசம் சொல்லுவார். நீங்க பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் மாசம் சொல்லுவார், இந்த கட்சி இதே மாதிரி போச்சுன்னா 10 பேர் கூட எம்எல்ஏ ஆக முடியாது. இந்த கட்சி இப்படியே. பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய காட்சிகளை பார்த்தோம். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.